கடந்த சில நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தெருநாய்கள வந்துட்டு அப்புறப்படுத்தணும். வேக்சினேஷன் பண்ணி மறுபடியும் தெருக்கள்லயே விடக்கூடாது. அத தனியா ஷெல்டர்ல போட்டு அடைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயும் போராட்டங்கள் பண்றத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த போராட்டம் பண்ற அனிமல் லவர்ஸ், அப்புறம் இந்த டாக் லவர்ஸ், இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சராசரி வாழ்க்கைய வாழாம, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு சக மனுஷனோட வலியும், உணர்வையும் புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பக்குவம் இருக்கா? இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன் அப்டின்னா, வந்து இப்போ தெருக்கள்ல இருக்கிற நாய்களால எந்த அளவுக்கு தொந்தரவுகள அனுபவிக்கிறாங்க அப்படின்றது, வண்டியில போயிட்டு வரவங்களுக்கும், இல்ல அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கும், இல்ல அங்க குப்பைகள பொறுக்குறவங்களுக்கும், இல்ல Swiggyல, Zomatoல ஆர்டர் டெலிவரி பண்றவங்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எத்தனையோ பேரு வண்டியில போறப்போ நாய் குறுக்க வந்து விழுந்தவங்க இருக்காங்க. இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தெருக்குள்ளேயே வந்துட்டு உள்ள போக முடியல. நீங்க அழகா வீட்லயே உட்கார்ந்துகிட்டு ஸ்விக்கிலயும், சொமேட்டோலயும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு கீழ கூட வந்து வாங்க மாட்டீங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு இன்னல்கள சந்திச்சு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்ற கஷ்டம் வந்து உங்களுக்கு என்னைக்குமே தெரிய போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, ஜிபி முத்து அவர்கள் வந்துட்டு இடையில அவங்களோட பையன வந்துட்டு நாய் கடிச்சிருச்சு முகத்திலே அப்படின்ற மாரி அவரோட ஆதங்கத்துல சொல்லியிருக்காப்ல. உங்க வீட்டு பசங்கள கடிச்சா தான் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களோட கமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, உங்க பையன் சும்மா இருந்திருக்க மாட்டான். நாய் பக்கத்துல எதுக்கு கொண்டு போய் மூஞ்சி எடுத்துட்டு போய் காட்டணும்? அந்த அப்படின்ற மாரி நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஐயோ! இப்போ ஏதோ ஒரு ரேப் நடக்குது, ஏதோ ஒரு திருட்டு நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? இல்ல உங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தா, அதனால தான் வந்துட்டு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? என்ன மனநலம் உங்களுக்குலாம்? இப்ப தெருநாய்கள காப்பாத்தணும், தெருநாய்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாரி சொல்றீங்களே, அந்த தெருநாய்கள்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னல்கள சந்திக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க மீந்து போன சொத்த ஒரு வேள போட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு கஷ்டங்கள அனுபவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுல இந்த 4 வருஷத்துல எடுத்த சென்சஸ் படி பாத்தீங்கன்னா, 2,00,000க்கும் மேல நாயினால வந்துட்டு கடி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராபிஸ் நோயால பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒண்ணு என்ன ஒண்ணு சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த வந்து நாய போயிட்டு நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அது வந்து கடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் ஒரு சில வீடியோலாம் நான் காட்டுறேன். அந்த வீடியோவ பாருங்க. நார்மலா போயிட்டு இருந்த மக்களே வந்துட்டு எத்தன பேர் கடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நாய காப்பாத்தணும், நாய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்ப மனுஷன யாரு காப்பாத்துறது? இந்த போராட்டம் பண்றவங்க சொல்ற டாபிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நெறைய திருட்டெல்லாம் வந்து தடுக்குது. நெறைய வந்துட்டு ரேப் பண்றவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா தடுக்குது. அந்த மாரிலாம் சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கிற போலீஸ் சட்டங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அப்புறப்படுத்திட்டு நாய்களே வந்துட்டு பணியமர்த்திடலாமா? இல்ல நீங்க சொல்ல வர்றது அதானே. இவங்களுக்கு மனுஷன் மேலேயே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க டாக் லவ்வர்ஸ்ல. இவ்வளவு டாக் லவ்வர்ஸா இருக்கிற நீங்க, நீங்களே ஒண்ணு சேர்ந்து ஒரு ஷெல்டர்ஸ உருவாக்கி, நீங்களே வந்து நாய வச்சு பராமரிங்க. அது உங்களால பண்ண முடியாதுல்ல. இப்ப டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ற நீங்க, எத்தன பேர் நாட்டு நாய்கள வளர்க்குறீங்க? ஷிட்ஸு, டால்மேஷன், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வைலர், கோல்டன் ரெட்ரீவர், லாப்ரடார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இம்போர்ட் பண்ண நாய்கள தானே வளர்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்துட்டு மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட்டு தான், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் தான். ஆனா இப்ப எல்லாருமே வந்து போன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த போன் ரேடியேஷனால எத்தனை சிட்டுக்குருவிங்க சாவுது? அதுக்கெல்லாம் என்னைக்காவது போராடி இருக்கீங்களா? அதை விட்டுருங்க. டெங்கு, மலேரியான்னு சொல்லிட்டு கொசுனால பரவுற நோய்க்காக இந்த மழை காலம் வந்துருச்சுனாக்க கொசு மருந்து அடிப்பாங்க. ஏன் அதை அடிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எத்தனை பேர் ராபிஸ்னால செத்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு நாய்க்கடினால அவதிப்பட்டு இருக்காங்கன்ட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம் கேட்கறது என்ன அப்படின்னா, ரேப் எல்லாம் வந்து குறைச்சிட்டீங்களா? இல்ல வந்துட்டு திருடுறவங்க எல்லாம் குறைச்சிட்டீங்களா? இல்ல கொலை பண்றவனை குறைச்சிட்டீங்களா? நாயை வந்துட்டு முதல்ல நீங்க அப்புறப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. திருடுறவன், இல்ல கொலை பண்றவன், இல்ல ரேப் பண்றவனை வந்து பாத்தீங்கன்னா, இவன் இதை பண்ணா இதை பண்ணலன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வச்சோ, இல்ல ஏதோ ஒரு அங்க அடையாளங்களை வச்ச கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இந்த நாயை எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? இந்த நாய் வந்துட்டு தெருவுகள்ல போற வரவங்க எல்லாம் வந்துட்டு கடிச்சிட்டு இருக்குமா? ஆனா வந்துட்டு அது அப்படிதான்ப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பொறுத்து போகணுமா? போயிட்டு நியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. எத்தனை டாக் ஓனரே வந்து அது கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்குலாம் மூக்கு இல்ல, உதடு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஏன் எதுக்கு அப்படி பயந்து பயந்து ஒரு ஜீவனை வந்து வளர்க்கணும்? உங்களுக்கு தேவை இருக்கு, இந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு டாக் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க டாக் வளங்க, நீங்க பராமரிங்க. இல்ல நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன், எனக்கு சிசிடிவி கேமரா மட்டும் இல்லாம டாக்ஸும் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு ஒரு ஃபுல்லா ஒரு காம்பவுண்ட் கட்டி அடுத்தவங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாம நீங்க வளங்க.
உங்களை யாரும் கேட்க போறது கிடையாது. நாங்க ஒண்ணு வந்துட்டு நாய்கள்லாம் வந்துட்டு கருணை கொலைகள் பண்ணிடணும், நாயிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. அது வந்து கட்டுப்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். இப்போ ரோட்ல வந்துட்டு மாடுகள் தான் அலைஞ்சிட்டு இருக்கு, அதை வந்து அப்புறப்படுத்துங்கன்னு யாரும் சொல்லல. அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு வரல. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரோட்ல சாணி போடுது, அவ்வளவுதானே. இல்லைன்னா அங்கங்க படுத்துட்டு டிராபிக் ஜாம கொண்டு வருது, அவ்வளவுதானே. மத்தபடி அதனால யாரும் பாதிக்கப்படலையே, உயிர் சேதம் எதுவும் ஆகலையே. ஆனா நாய் அப்படி கிடையாது. ராபிஸ் என்ற நோயால எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க. இந்த கோர்ட் சொன்ன ஆர்டருக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாக் லவர்ஸ், அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ வந்துட்டு பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரியும், மனிதாபிமானம் இல்லாத மாதிரியும், மனுஷங்களே இல்லாத மாதிரியும் இவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல. பாதிக்கப்படுறது நாங்க தான். எங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க தான் சொல்ல முடியும். எங்க தரப்பு வாதத்தை நாங்க தான் சொல்ல முடியும். உங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அது வந்து எதிரா நிக்காதீங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க வந்து திருநாயெல்லாம் வந்து அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, போராட்டம் பண்ற எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த தெருநாய்க்கெல்லாம் வந்துட்டு நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இனிமே யார் வந்து கடிப்பட்டாலும் அவருடைய மருத்துவ செலவை ஃபுல்லாவே நீங்க தான் ஏத்துக்கணும். அப்படின்னா சொல்லுங்க, நீங்க போராட்டம் பண்றதுக்கு நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம்.